இது பக்கம் நாளாவது 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும்டா. இது ஒரு நாள் நைட்டு முழுக்கல. அது நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டீங்க? காலம் மாறி போச்சு, கையை போட வேண்டியதானே. ஸோ அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ வெக்கமே இல்லாம போவோம் சார். ஆரம்பிக்கலாங்களா? ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப கான்டெம்பரரியில புதிய அவஸ்தைகள் நிறைய வந்து இருக்கு சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? அதே மாதிரி புதிய பரவசங்களும் வந்திருக்கு. அதுல ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸை பேம்பர் பண்றது அப்படின்னு ஒண்ணு. பேம்பஸா? ஆமா சார், இன்ஸ்டால பேம்பஸ். அதை பெண்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பெண்களும் ரசிக்கத்தான் செய்யறாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூட மாப்பிள்ள. ஏய் யாரா மாப்பிள்ளன்ற பிச்சைக்கார பேல. சரி ஓகே, எந்த பக்கத்துல இருந்து பேசலாம்? பசங்கிட்ட இருந்து போவோமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? அந்த பொண்ணை இதெல்லாம் நான் செய்ய விட மாட்டேங்க. நான் தான் ப்ரொடெக்டிவா அப்ப பார்த்துப்பேன், அவளை செய்ய விட மாட்டேன். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தாலும் சரி. வெக்கங்கட்ட பிள்ளைகளா போங்கடா நீங்களும் உங்களை, எனக்கு ஆத்திரங்கள் வருது. என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாம நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இங்க வா. நாடுகாரப்பே. ஸோ அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ வெக்கமே இல்லாம போவோம் சார். பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர் வாடங்க. நான் இவ்வளவு டீசெண்டா சொன்னேன். ஃபாலோ பண்ணி நான் அப்படியே போய் அங்க ஒரு ஓரமா நிப்பேன்னு. படிங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சா நீங்க என்னன்னா உங்க பவர் தாவணிக்கும் சுடிதாருக்கு முன்னால காமிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து நைட்ல வந்து டிராவல் வந்து பண்ண விட மாட்டேன். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். ஒன் நைட் ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. பாவி, இது பக்கம் நாளாவது 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும்டா. இது ஒரு நாள் நைட்டு முழுக்கல. அது இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரெயின் 5:45க்குன்னா 5:45 ரீச் ஆக போகுது, இல்லை 6 மணிக்கு ரீச் ஆக போகுது, இறங்க போறாங்க. இதுக்கு காலையில 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எதுக்கு ஃபோன் பண்ணி? இதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவங்க ரீச் ஆயிட்டாங்களான்னு தெரியணும்ல சார். இப்போ என்னோட சிஸ்டரே போறாங்க அப்படி. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. இந்த சிஸ்டர்லாம் இழுக்க வேண்டாம், புரியுதா? இந்த உருட்டெல்லாம் பல வருஷமா 80ல இருந்து உருட்டு. நிஜமா சிஸ்டர் வச்சுதான் சார். அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டுன உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பொண்ணை பத்திரமா போய் சேர்ந்துருச்சான்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு இதெல்லாம் காரணம் ஒரு வெறுமையா இருக்க கூடாதா? எம்டினஸா இருக்க கூடாதா? அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆயிடுவோம். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி ஸோ அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது அந்த பன்னு. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஏதோ ஒரு லஞ்ச் பண்ணுறோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாம நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. இந்த மானங்கிட்ட பொழப்பு. அதாவது அவங்க வீட்டில் அவங்களே லஞ்ச் பண்ண விடாம அவங்க வீட்டிலே நீங்க லஞ்ச் பண்ணுவீங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம சரி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து மோஸ்டா தனியா டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் சார். நீ சொல்லிதான் தெரியுமா? சரி, இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அவங்க தனியா தான் போனா என்ன? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்காரு, என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு பையன் இயல்பா நின்றுட்டே இருக்கான், ஒரு சீட் இருக்கு, கேஷுவலா உட்கார்றான். அந்த பொண்ணு அதை அப்ஜெக்ட் சார் எல்லாம் ஒரு பயம் தான் சார். அந்த பயம் இருக்குல்ல, போடா. நார்மலா இப்போ பஸ்ல உட்கார்ந்து போகும்போது கை தவறி மேல படுறது, சோ அந்த மாதிரி லைட்டா டச். பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் ஒரு பஸ்ல ஒரு பெண் பக்கத்துல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க தம்பி, ரைட்டா? உங்க கை தவறி அந்த பொண்ணு மேல படுமா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லன்னா அப்படி ஆட்டு. நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டீங்க? காலம் மாறி போச்சு, கையை போட வேண்டியதானே. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க பொண்ணு ஃப்ரெண்டு எப்ப பஸ் ஏற ஆரம்பிச்சிச்சோ அந்த காலத்துல இருந்து பஸ் ஏத்தி அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவர் உங்களை விட பாப்பார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அவரு உங்களை தப்பா நினைச்சாருன்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. பையனை லவ் பண்ணுவாங்க. என்னடா இன்னும் லவ் போர்ஷன் வரலையே நினைச்சேன். இருக்கும் அந்த பையன் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ராங்கான கேரக்டரா இருக்கலாம். பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. சரி, அவன் ராங்கான பையன் இல்ல, அல்லது உங்களுக்கு தெரியாத பையன் வச்சுக்கோங்களேன். நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேளுடா. இது மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 லவ் வந்திருந்த பையமே மோஸ்ட்லி நீங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. கரெக்டா கட்டுவிட்டா? ஆமா தானே? அது எப்படி பூரா பையலுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறான்? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? நான் எந்த சோர்ஸ்ல அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அதே சோர்ஸா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? காதல் அதை விட பெருசு இல்ல. இல்ல ஐ நோ ஹிம், ஐ வாண்ட் டு அக்செப்ட் ஹிம் as he is. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. இதே தான் எனக்கு சொன்னாங்க. அது மீறி அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியலனா? அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வர்றேன்? தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். பட் ஸ்டில் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா நான் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. இல்ல என்னோட கேரிங்கை நான் காட்டிட்டு இல்ல தான் இப்படி இருக்கேன். வச்சுக்கலாம். அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. அபியோ திவாலிக்கு புல்ஜோடி. அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான ட்ராக்ல போகாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம் சார். சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஊருக்கு போய் சேரு. பட் பசங்களுக்கு வந்து இன்னொரு பசங்களோட மைண்ட் செட் வந்து தெரியும் சார். சாரா எல்லாம் தெரியுமாவல? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க? புதுசா ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசு ஒண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பையன் மனசு ஒரு பையனுக்கு தான் தெரியுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. என்னோட ஆஃபீஸில் நடந்தது. அவங்க வந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. தயிர் சோறு மாவுடு முட்டை மீன் எதுவும் இல்ல வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. ஸோ என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அந்த சாப்பாடு வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. தயிர் சாதம் வந்து அவங்கள நான் சாப்பிட விடலை. அடச்சே சப்புன்னு போயிடுச்சே. வேணா கொஞ்சம் உப்பு போட்டுமா? தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன். என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு. ஒரு நிமிஷம். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அவங்க நார்த் இந்தியன் சார். ஆஹா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. ஸோ நார்த் இந்தியன்ஸ்க்கு சளி பிடிச்சா தெரியாதா? புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஷோல. இந்த வாட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போடுவேன். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.